வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கார்த்தியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சிடுறாங்க. அங்கே ரேவதி பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் உட்காந்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் போய் கார்த்தியோட சகலை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி நம்ம கார்த்தி தம்பியை ஜெயிலில் அடைச்சிருக்காங்கன்னொன்னே ஊர்க்காரங்க நமக்குன்னா ஒன்றுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓடி ஓடி வந்து உழைக்கிறாரு, அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நம்ம பார்த்துட்டு இங்கே சும்மா உட்காந்துருக்கக்கூடாது, வாங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட. உட்காந்த உடனே வந்துட்டு போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிகன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்குறாங்க எல்லாமே. அந்த போலீஸ் வந்துட்டு உடனே சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஊர்க்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் போலீஸு, நீங்கள் அந்த பவரை காமிங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரம் லத்தி சார்ஜ் பண்ணுங்கள், தடி எடுத்து அடிச்சிங்கன்னா எல்லாம் துண்டை கணம் துணி கணன்னு ஓடிடுவாங்க. ஏம்மா ஊர்க்காரங்க மேலே எப்படிமா கை வைக்கிறதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, வந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னன்னாலும் சரி எடுத்து தடி எடுத்து அடிங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சிவனாண்டி வந்து எல்லாமே அவர் சகலை போட்ட வீடியோ எடுத்து எல்லாம் வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் போட்டு விட்றாரு. அதை பார்த்த சிவனாண்டி உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, சந்திரா நீ என்ன வீட்டில் இருக்கிறியா, என்ன தான் பண்ணிகிட்ருக்குற, நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், லைனில் இரு, அதை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துட்டு, என்னங்க இந்த ரேவதி இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க. ஆமாம், கைமீறி போயிடுச்சு, என்ன பண்ணாலும் அவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டுட்டே இருந்துகிட்ருக்குறான், அங்கே பாரு ரேவதி எப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறான்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாச்சும் போய் தடுத்து நிறுத்துகிற வழி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி இருங்க, நான் உடனே அக்காட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்காட்ட போயிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அக்கா இங்கே பாருக்கா, இந்த ரேவதி எப்படி போராட்டம் நடத்திட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம இங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து போராட்டம் நடத்திட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாம்பிஸ் அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு கத்திட்டுருக்குறாங்க. போலீஸ் வந்து உடனே லத்தி சார்ஜ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அப்போ ரேவதி அடிக்கிறப்ப தலையில் உங்களுக்கு ரத்தம்லாம் வந்துடுது. அப்போ வந்து சகலை வந்து அந்த போலீஸ் இதை வந்துட்டு பெரிய ஆஃபீஸருக்கு வந்து போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ரோஹிணி வீட்டுக்காரரு. உடனே இப்போ அவங்க வந்து பெரிய ஆஃபீஸர் வந்து ஜீப்பில் அங்கேருந்து வேக வேகமாக வர்றாங்க. வந்த உடனே எல்லோரும் பார்த்துட்டு அந்த உள்ளே இருக்கிற இன்ஸ்பெக்டர் பயந்துட்டு, ஐயோ எஸ்பி சார் வந்துட்டார் அப்படின்ட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, என்னையே அங்கே நடக்குதுங்க, என்ன மக்களெல்லாம் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தடியடி கொடுக்குற அளவுக்கு அவங்க என்னையா தப்பு பண்ணாங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கிறாங்க. உடனே இது என்னம்மா பிரச்சனைங்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, சார் எல்லா கதையும் சொல்கிறாங்க சார், அவர் என்னோடய கணவர் உள்ளே இருக்கிறது, நான் விருப்பப்பட்டு தான் அவர் கூட வந்தேன், ஆனால் இவர் தேவையில்லாமல் கேஸ் போட்டு அவரை உள்ளே இது பண்ணிவிட்டு விட மாட்டேங்கிறாரு சாருங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதனால தாங்க சாருங்கிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, தப்பு செஞ்சா அவங்களே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படியா நீ உள்ளே வந்து இது பண்ணணும்னா கார்த்தி பார்த்துட்டு, சார் வாங்க சார், சாரி சார் வந்துருங்கன்ட்டு கார்த்தியை வெளியில் விட்டுறாங்க. உடனே கார்த்தி வெளியில் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. சரி நாங்கள் பண்ணினது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்துட்டு, சார் இவரை வந்து ஊர்க்காரங்களை எல்லாத்துக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், அப்படி மன்னிப்பு கேட்கலின்னா பிரச்சனை பெருசாக தான் போகும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆள் மேலே கீழேயும் பார்த்துட்டு, சரி என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க, தப்பு தான் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. உடனே ரேவதிகிட்ட வந்து கார்த்தி, மாமா என்னால் தான் சாரி ரேவதி, இப்படி பாரு தலையெல்லாம் அடிபட்டிருக்குது, இந்த மாதிரினா சாரி மாமா, இதெல்லாம் எங்கள் அம்மாவனால தான், நான் தான் உங்களை சாரி கேட்கணும், எங்கள் அம்மா கேஸ் கொடுத்தனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்குது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், நீ வா, இனிமேல் நான் இப்படி பார்த்துட்டு இருந்தனால வேலைக்கு ஆகாது, நீ வா நம்ம அப்படின்ட்டு அவங்கள நேரடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா நம்மளோட இது வந்து கைமீறி போயிடுச்சுமா, எஸ்பி சாரே வந்துட்டு கார்த்தியை விடுவிச்சிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சரியா நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உடனே இங்கே இருந்துட்டு போயிட்டு சாமுண்டீஸ்வரிகிட்ட, அக்கா அந்த கார்த்தியை விடுதலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு, என்னது விடுதலை பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் தப்பிச்சுட்டே தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டுருக்குறாங்க. அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து கூட்டிக்கிட்டு கார்த்தி நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி வெளியில் வர்றாங்க வாசலுக்கு.
வந்தோடனே கார் விட்டு வெளியில் வந்தோடனே அங்கேயே நிறுத்துங்க, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே எதுக்கு வந்துட்டுருக்கிறீங்க அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்டி விட்றாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நான் வந்து அன்றைக்கி அவள் பழசெல்லாம் மறந்துட்டா சார், அவள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத தான் உங்ககிட்ட விட்டுட்டு போனேன். இனிமேல் ரேவதியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறதா இல்லை. இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு இவ்வளோ இதாக நீங்கள் வந்து இறங்கி இப்படி செய்வீங்கன்னு நல்லா எதிர்பார்க்கலிங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கார்த்தி. அதுக்கு உடனே இருந்துக்கிட்டு, டேய் உன்னோட நடிப்பெல்லாம் அவள் வேணால் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, அம்மா நடிப்பா யாரும்மா நடித்தது, நீதாம்மா நடிச்சிட்ருக்கிற. எனக்கு ஏற்கனவே மாமா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தும் மருதுங்கிறவரோட கல்யாணம் பண்ணி வைக்க வச்சு, அதுதாம்மா நடிப்பு, இது நடிப்பு கிடையாதுமா. இனிமேல் மாமாவை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை பேசுனீன்னு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு, இனிமேலும் நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டு உங்களோட இருப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி இருந்துக்கிட்டு, டேய் உங்ககிட்டருந்து என் பிள்ளையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு இங்கே வரலைன்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சவால் போடுறாங்க. இப்படி உடனே ரேவதியை கூட்டிக்கிட்டு கார்த்தி கிளம்பிடுறாரு. அதோட பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.